சரி, லாஸ்ட் கிளாஸ் பொறுத்தவரை என்ன பார்த்தோம் அப்படின்னா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1, 2, 3 பார்த்தோம். சரியா? இன்னைக்கு கிளாஸ்ல 1937 எலெக்ஷன். 1937 எலெக்ஷன் எதை பேசிஸ் பண்ணி நடந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. இதுல வந்து காங்கிரஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடுல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. காங்கிரஸ் வந்து ஓன் பண்றாங்க. சரியா? காங்கிரஸ் வந்து ஓன் பண்றாங்க. இதுக்கு இடையில 1939 to 1945. சரியா? 1939 to 1945 என்ன நடந்துச்சு அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வார். செகண்ட் வேர்ல்டு வார்ல என்ன ஆச்சு அப்படின்னா வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்தியன்ஸ்ட கேட்காம இந்தியன்ஸை வந்து வேர்ல்டு வார்ல இன்வால்வ் பண்றாங்க. அது காங்கிரஸ்க்கு பிடிக்கல. அதனால 1939 டிசம்பர் 22 வந்து காங்கிரஸ் வந்து ரிசைன் பண்றாங்க மினிஸ்ட்ரியில இருந்து. காங்கிரஸ் வந்து ரிசைன் பண்றாங்க. இப்போ இந்த காங்கிரஸ் ரிசைன் பண்ற டேவை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா டே ஆஃப் டெலிவரன்ஸ்னு சொல்றாங்க. டே ஆஃப் டெலிவரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து 1940ல முகமது அலி ஜின்னா என்ன பண்றாரு அப்படின்னா முஸ்லிம்ஸ்க்கு தனியான ஒரு நாடு வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறார். சரியா? யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா. முஸ்லிம்ஸ்க்கு செப்பரேட் நேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி முகமது அலி ஜின்னா என்ன பண்றாரு அப்படின்னா வந்து கோரிக்கை வைக்கிறார். கிளியர்? இப்போ முகமது அலி ஜின்னா தான் ஃபர்ஸ்ட் ஆளா தனி நேஷன் கேட்கனா கிடையாது. இப்போ 1930 முஸ்லீம் லீக் கான்ஃபரன்ஸ். முஸ்லீம் லீக் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்துச்சு அப்படின்னா வந்து அலகாபாத். முஸ்லீம் லீக் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்துச்சு அப்படின்னா அலகாபாத். அந்த கான்ஃபரன்ஸ்ல முகமது இக்பால் இவர் ஒரு உருது போயட். இக்பால் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து பாகிஸ்தான் ஒரு செப்பரேட் நேஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இக்பால் தான் வந்து இந்த ஜாரே ஜஹான் சே அச்சா அந்த பாட்டுக்குள்ள சாரே ஜஹான் சே அச்சா அந்த பாட்டை வந்து இது பண்ணவர் வந்து இக்பால் தான். சரியா? இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 1930ல வந்து தனியா ஒரு பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு தனியா நாடு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. 1937 முஸ்லீம் லீக் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பைல நடந்துச்சு. அந்த இதுல வந்து மும்பை கான்ஃபரன்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா வசீர் கான் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா 2 நேஷன் தியரி கேட்டிருக்காரு. சரியா? வசீர் கான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 2 நேஷன் தியரி அப்படின்னு கேட்டிருக்காரு. 1930ல வந்து முஸ்லீம் லீக் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்துச்சு அப்படின்னா அலகாபாத்ல. இங்க வந்து முகமது இக்பால் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா வந்து பாகிஸ்தான் ஒரு செப்பரேட் நேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. 1937 மும்பை கான்ஃபரன்ஸ்ல மும்பை முஸ்லீம் லீக் கான்ஃபரன்ஸை பொறுத்தவரையும் வந்து வசீர் கான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா வந்து 2 நேஷன் தியரியை பத்தி பேசியிருக்காரு. சரி, இப்ப பாருங்க ஜென்ரலா பாருங்க ஃபாதர் ஆஃப் 2 நேஷன் தியரி அப்படின்னு கேட்டாங்கன்னா சர் சையத் அஹ்மத். ஃபாதர் ஆஃப் 2 நேஷன் தியரின்னு கேட்டாங்கன்னா யாரு அப்படின்னா சர் சையத் அஹ்மத். சரியா? ஃபாதர் ஆஃப் 2 நேஷன் தியரி யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து சர் சையத் அஹ்மத். இந்த முகமது இக்பால்ன்றவர் என்ன இப்போ இது கட் பண்ணிடுறேன். சரி, இப்போ பாருங்க இந்த பாகிஸ்தான்ற நேம் வந்து யார் கொடுத்தது அப்படின்னா வந்து அஹ்மத் அலி. பாகிஸ்தான் அப்படின்ற பேர் யார் கொடுத்தது அப்படின்னா ரஹ்மத் அலி. சரியா? இதுல பி அப்படின்றது வந்து என்னன்னா பஞ்சாப். ஏன்றது ஆப்கானிஸ்தான். கே வந்து காஷ்மீர். சரியா? இந்த இஸ்தான் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா கண்ட்ரி அல்லது நேஷன் அர்த்தம். கண்ட்ரி ஆர் நேஷன். இது ஒரு உருது மொழி சொல். சரியா? அது போக ஐக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இண்டஸ்.
ஐக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இண்டஸ். ஸ்டான் STANக்கு வந்து பலுச்சிஸ்தான். ஐக்கு என்னது இண்டஸ், STANக்கு என்ன அப்படின்னா வந்து பலுச்சிஸ்தான். சரியா? இப்படியே பொறுத்தவரை பஞ்சாப், ஆப்கானிஸ்தான், காஷ்மீர், இண்டஸ், பலுச்சிஸ்தான் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து என்னன்னா பாகிஸ்தான். புரிஞ்சுதுங்களா? அடுத்து பாருங்க 1940 மார்ச் 23 முஸ்லீம் லீக் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்துச்சு அப்படின்னா வந்து லாகூர்ல. எங்க நடக்குது அப்படின்னா லாகூர்ல. லாகூர்ல முகமது அலி ஜின்னா என்ன வந்து ரெக்கமெண்ட் பண்றாரு அப்படின்னா வந்து பாகிஸ்தான் ஒரு செப்பரேட் நேஷன் வேணும், முஸ்லிம்ஸ்க்காக செப்பரேட் நேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து ரெக்கமெண்ட் பண்றாரு. சரியா? அதுக்கப்புறம் பாருங்க 1940 ஆகஸ்ட் 8 ஆகஸ்ட் ஆஃபர் நடக்குது. சரியா? ஆகஸ்ட் ஆஃபர். சரியா? ஆகஸ்ட் ஆஃபர் நடக்குது. ஆகஸ்ட் ஆஃபர் அப்போ இங்க என்ன நடந்துட்டு இருந்தது அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 45 வரையுமே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வந்து செகண்ட் வேர்ல்டு வார் நடந்திருக்கும். கரெக்டா? இப்போ 1940ல வந்து வைஸ்ரா யார் இருந்தா அப்படின்னா வந்து லின்லித்ஹவ். வைஸ்ரா யார் இருந்தா அப்படின்னா வந்து லின்லித்ஹவ். அப்ப ஆகஸ்ட் 8 ஆகஸ்ட் ஆஃபர் நடக்கும்போது வைஸ்ரா யார் இருந்தா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது லின்லித்ஹவ். இவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா வந்து டொமைன் ஸ்டேட்டஸ். சரி, டொமைன் ஸ்டேட்டஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. இது யாரு அப்படின்னா எதுல அப்படின்னா வந்து ஆகஸ்ட் ஆஃபர்ல என்ன ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க அப்படின்னா டொமைன் ஸ்டேட்டஸ். இதை காங்கிரஸும் முஸ்லீம் லீகும் என்ன பண்ணல அப்படின்னா வந்து அக்செப்ட் பண்ணல. அதனால ஆகஸ்ட் ஆஃபர் என்ன ஆச்சு அப்படின்னா ஃபெயிலியர். ஆகஸ்ட் ஆஃபர் வந்து சக்சஸ் ஆகல. ஆகஸ்ட் ஆஃபர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரியா? அப்ப ஆகஸ்ட் ஆஃபர் எப்ப அப்படின்னு கேட்டா 1940 ஆகஸ்ட் 8 வந்து ஆகஸ்ட் ஆஃபர். இதுல மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் தான் கேட்பாங்க. சரியா? குரோனாலஜிக்கல் ஆர்டர்னா வரிசைப்படுத்துகின்ற மாதிரி தான் கேட்பாங்க. பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு நோட்டில் ஒரு பேஜ் எடுத்து நீங்கள் தனியாக கூட எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, சரி, ஓகே. இப்போ நம்ம ஆகஸ்ட் ஆஃபர் பார்த்தோம். ஆகஸ்ட் ஆஃபருக்கு எதிராக ஒரு போராட்டத்தை காந்திஜி தொடங்குறாரு. அதைத்தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து 1940ல் வந்து இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா, தனிநபர் சத்தியாகிரகம். தனிநபர் சத்தியாகிரகம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. யாரு அப்படின்னா வந்து காந்திஜி. காந்திஜி யாரை சூஸ் பண்றாரு அப்படின்னு கேட்டா வந்து ஆச்சாரிய வினோபாவே. சரியா? இவர் தான் ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகி. இது வந்து கொஸ்டின்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகி யார் அப்படின்னு கேட்டா ஆச்சாரியா வினோபாவே. சரியா? 1940 பொறுத்தவரை எதுக்கு அகைன்ஸ்டா அப்படின்னா வந்து ஆகஸ்ட் ஆஃபருக்கு அகைன்ஸ்டா, ஆகஸ்ட் ஆஃபருக்கு எதிரா, ஆகஸ்ட் ஆஃபருக்கு எதிராக தொடங்கினது தான் எது அப்படின்னா இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா. காந்திஜி யாரை சூஸ் பண்றாரு அப்படின்னா வந்து ஆச்சாரியா வினோபாவேவை ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகி. இவர் ஆச்சாரியா வினோபாவே கண்டுபிடிச்ச மூவ்மெண்ட் வந்து என்னன்னா ஃபவுண்டட் பூத்தா மூவ்மெண்ட். லேண்ட் ஹோல்டர் சொசைட்டின்னு சொல்றாங்க. சரியா? லேண்ட் ஹோல்டர் சொசைட்டி அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவர் எங்க ஸ்டார்ட் பண்றாரு அவரோட சத்தியாகிரகா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 17, 1940ல பாவனார் ஆசிரம். எங்க அப்படின்னா மகாராஷ்டிரா. எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா. சரியா? எங்க ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா 1940ல பாவனார் ஆசிரம். பாவனார் ஆசிரம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஆச்சாரியா வினோபாவே இருக்கார் இல்லையா, இவர் வந்து ராம மகசேஷா அவார்டு வாங்கியிருக்காரு. சரியா?
மகசேஷா அவார்டு வாங்கியிருக்காரு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ். இது வந்து ஏஷியாஸ் நோபல் பிரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த அவார்டு வந்து ஏஷியாஸ் நோபல் பிரைஸ்னு சொல்றாங்க. இது போக வந்து பாரத் ரத்னா எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வீடன். பாரத் ரத்னா எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வீடன். ஓகே, ஆச்சரியா வினோபாவை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகின்னு பார்த்தோம். கரெக்டா? இப்ப செகண்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. எந்த இடத்துல அப்படின்னா அலகாபாத். அலகாபாத்னு வந்தாலே ஜவஹர்லால் நேரு தான் வருவார். சரியா? மூணாவது யாரு அப்படின்னா வந்து இப்ப மூணாவது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பிரம்மா தத். சரியா? பிரம்மா தத் எங்க அப்படின்னா சாபர்மதி, குஜராத். சாபர்மதி ஆசிரமம் யாருக்குன்னு யாரோடதுன்னு பார்த்தோம், காந்தியோடதுன்னு பார்த்தோம் இல்லையா? எந்த ஏரியானா குஜராத். ஓகே, அடுத்து யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வல்லபாய் பட்டேல், ராஜாஜி. இப்ப தமிழ்நாடு பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎஸ்எஸ் ராஜன். தமிழ்நாடு பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகி யாரு? தமிழ்நாடு பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎஸ்எஸ் ராஜன். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகின்னு கேட்டா ஆச்சாரியா வினோபாவே. செகண்ட் யாரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. எங்க அப்படின்னா அலகாபாத். மூணாவது யாரு அப்படின்னா பிரம்மா தத், சாபர்மதி. அடுத்து பாருங்க வல்லபாய் பட்டேல், ராஜாஜியுமே வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அது போக ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரு அப்படின்னா டிஎஸ்எஸ் ராஜன். தமிழ்நாட்டுல வேற யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காமராஜர், லீலாவதி, அஞ்சலி அம்மாள். ஓகே, யார் யார் இருந்திருக்கா? காமராஜர், லீலாவதி, அஞ்சலி அம்மாள். இவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க. ஓகே, இப்ப 1942 பொறுத்தவரை என்ன அப்படின்னா கிரிப்ஸ் மிஷன். சரியா? 1942 வந்து கிரிப்ஸ் மிஷன். பிரிட்டிஷர்ஸ் வந்து ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ் அவர் தலைமையில, சர் ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ்னு சொல்லுவாங்க. இவர் தலைமையில ஒரு குழுவை வந்து மார்ச் மாசம் 1942 மார்ச் மாசம் எங்க அனுப்புறாங்க அப்படின்னா வந்து இந்தியாவுக்கு அனுப்புறாங்க. சரியா? இதுதான் முதல் குழு இந்தியாவுக்குள்ள, இந்தியா சுதந்திரத்திற்காக வந்த குழு. சரியா? இந்த மிஷன் வந்து பாஸான்னு கேட்டா இந்த மிஷன் வந்து பயங்கர தோல்வி. ஆக்சுவலா இந்த மிஷன் உள்ள வரும்போது என்ன சொல்லிட்டு வருவாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு டொமைன் ஸ்டேட்டஸ் வந்து இந்த வாருக்கு அப்புறம் இந்தியாவுக்கு ஒரு டொமைன் ஸ்டேட்டஸ் கொடுப்போம் அப்படின்ற ஒரு உறுதியை சொல்லிட்டு வருவாங்க. ஆனா இது பயங்கரமான ஃபெயிலியர். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து மாநிலங்கள் பிரியறதுக்கு வந்து பயங்கர காரணம் உரிமை கொடுத்துருப்பாங்க. உரிமை கொடுத்ததுனால என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து அது காங்கிரஸ்க்கு பிடிக்காது. அதனால காங்கிரஸ் வந்து எதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது போல சில விஷயங்கள் வந்து இருக்குது. சரியா? இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து கிரிப்ஸ் மிஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கிரிப்ஸ் மிஷன் காந்தி கிரிப்ஸ் மிஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு வீழ்ந்த வங்கியின் பிந்தைய தேதியிலான காசோலை அப்படின்னு சொல்றாரு. ஒரு வீழ்ந்த வங்கியின் பிந்தைய தேதியிலான காசோலை. சரியா? காந்திஜி என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து ஒரு வீழ்ந்த வங்கியின் பிந்தைய தேதியிலான காசோலை அப்படின்னு சொல்லி எதை சொல்றாரு அப்படின்னா கிரிப்ஸ் மிஷனை சொல்றாரு. கிரிப்ஸ் மிஷன் பொறுத்தவரை எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1942. அடுத்து பாருங்க 1942 பொறுத்தவரை குவிட் இந்தியா மூவ்மெண்ட், வெள்ளையனே வெளியேறு இயக்கம். சரி, குவிட் இந்தியா மூவ்மெண்ட் பொறுத்தவரையும் பாத்துங்க ஜூலை 14 1942 ஜூலை 14ல வர்தால ஒரு செஷன், ஐஎன்சி செஷன் நடந்தது. எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி வர்தா எங்க இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரா. ஒரு எக்ஸிகியூட்டிவ் கமிட்டில குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்றாரு யாரு அப்படின்னா வந்து மகாத்மா காந்தி.
அதே 1942 ஆகஸ்ட் 8 சரியா, ஆகஸ்ட் 8ல 1942 ஆகஸ்ட் 8ல பாம்பே செஷன். பாம்பேல நடந்த செஷன்ல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபாலியர் டேங்க் என்ன பண்றாரு அப்படின்னா குவிட் இண்டியா மூவ்மெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்றாரு. குவிட் இண்டியா மூவ்மெண்ட் அக்செப்ட் பண்ணி அனௌன்ஸ் பண்றாங்க. சரியா, அப்ப குவிட் இண்டியா மூவ்மெண்ட் எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 8. இது ஆகஸ்ட் ரிவோல்ட்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி ஆகஸ்ட் ஆஃபர் 1940 ஆகஸ்ட் 8 பார்த்தோம், அதே மாதிரி குவிட் இண்டியா மூவ்மெண்ட் வந்து 1942 ஆகஸ்ட் 8 வந்து ஆகஸ்ட் ரிவோல்ட் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ரிவோல்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ இந்த குவிட் இண்டியா மூவ்மெண்ட்டை பொறுத்தவரையும் வந்து ராஜாஜிக்கு இந்த குவிட் இண்டியா மூவ்மெண்ட்ல வந்து உடன்பாடு இருக்காது, காந்திக்கு அகேன்ஸ்டா இருப்பாரு. அதனால ராஜாஜி குவிட் இண்டியா மூவ்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணல. சரியா, ராஜாஜி என்ன பண்ணல, பார்ட்டிசிபேட் பண்ணல. சரியா, இது வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்கலாம் மேபி. சரியா, அதனால பாத்துக்கோங்க, ராஜாஜி வந்து குவிட் இண்டியா மூவ்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணல. அதே மாதிரி காந்தி பார்ட்டிசிபேட் பண்ண ஒரே வட்ட மேஜை மாநாடு எது அப்படின்னா இரண்டாம் வட்ட மேஜை மாநாடு. சரியா, குவிட் இண்டியா மூவ்மெண்ட்ல ராஜாஜி பார்ட்டிசிபேட் பண்ணல. காந்திஜி ஒரு ஸ்லோகன் சொல்லுவார், என்ன அப்படின்னா செய்யறது செத்துமடி, டூ ஆர் டை. அது எப்ப சொல்லுவாருன்னா குவிட் இண்டியா மூவ்மெண்ட் அப்பதான் சொல்லுவார். சரியா, அதனால இந்த மூவ்மெண்ட் என்ன சொல்றாங்க, குவிட் இண்டியா மூவ்மெண்ட் என்ன சொல்றாங்க, டூ ஆர் டை மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க, டூ ஆர் டை மூவ்மெண்ட். குவிட் இண்டியா மூவ்மெண்ட் பொறுத்தவரை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா டூ ஆர் டை மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த மூவ்மெண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து காந்திஜியோட லாஸ்ட் போராட்டம், லாஸ்ட் ரிவோல்ட் எது அப்படின்னா வந்து குவிட் இண்டியா மூவ்மெண்ட். காந்தியோட லாஸ்ட் ரிவோல்ட் வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து குவிட் இண்டியா மூவ்மெண்ட். இதுல 1 lakhs அரெஸ்ட் பண்றாங்க, 1,00,000 பேரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. காந்தி எப்ப அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆகஸ்ட் 9 அப்போ காந்திஜி வந்து அரெஸ்ட் பண்றாங்க. ஆகஸ்ட் 9 1942 வந்து காந்திஜி வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ற ஆபரேஷன் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா காந்தி அரெஸ்டட். அரெஸ்ட் பண்ற ஆபரேஷன் என்னன்னு சொல்றாங்கன்னா ஆபரேஷன் தண்டர் போல்ட்னு சொல்றாங்க. ஆபரேஷன் தண்டர் போல்ட் அப்படின்னு சொல்றாங்க. காந்தியை வந்து எப்போ அரெஸ்ட் பண்றாங்கன்னா ஆகஸ்ட் 9 1942ல அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ற ஆபரேஷன் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஆபரேஷன் தண்டர் போல்ட் அப்படின்னு சொல்றாங்க. காந்தி அரெஸ்ட் பண்ணோன்னே இது என்ன ஆகுது அப்படின்னா லீடர்லெஸ் மூவ்மெண்டா ஆகுது. அப்ப வந்து நான் வயலன்ஸ் கொரில்லா வார வந்து கேரி பண்றாங்க. நான் வயலன்ஸ் கொரில்லா வார கேரி பண்றாங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டி. சரியா, அதுல யார் யார் முக்கியமான ஆள் பாருங்க, ஜெயபிரகாஷ் நாராயண். ஜெயபிரகாஷ் நாராயண் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா வந்து ஹீரோ ஆஃப் குவிட் இண்டியா மூவ்மெண்ட். குவிட் இண்டியா மூவ்மெண்டோட ஹீரோ, ஹீரோ ஆஃப் குவிட் இண்டியா மூவ்மெண்ட் ராம்நந்தன் மிஸ்ரா. சரியா, இவங்க 2 பேருமே ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்க. ராம்நந்தன் மிஸ்ராவும் ஜெயபிரகாஷ் நாராயணனும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வந்து ஜெயில இருந்து வந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்க. அடுத்து பாருங்க, அடுத்து வந்து ராம் மனோகர் லோக்கியா, அச்சுத பத்வர்தன், என்எம் ஜோஷி. ஓகே, இவங்க எல்லாமே இருந்திருக்காங்க. ஓகே, பாத்துங்க, இவங்க 2 பேரும் ஜெயில இருந்து கட் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்க. சரியா, இவ பாருங்க, ராம் மனோகர் லோக்கியா, அச்சுத பத்வர்தன், என்எம் ஜோஷி, இவங்க எல்லாருமே வந்து இருந்திருப்பாங்க குவிட் இண்டியா மூவ்மெண்ட்ல. ஓகே, நான் வயலன்ஸ் கொரில்லா வார். அடுத்து விமனை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா அருணா ஆசஃப் அலி. இந்த அருணா ஆசஃப் அலி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் மேயர். டெல்லியோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் மேயர். அடுத்து உஷா மேத்தா. உஷா மேத்தாவை என்ன சொல்றாங்க அப்படின்னா சீக்ரெட் ரேடியோ அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து யாரு அப்படின்னா வந்து சுசீந்திர கிருபாலினி. சுசீந்திர கிருபாலினி யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் விமன் சிஎம். சரியா, ஓகே, சுசீந்திர கிருபாலினி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விமன் சிஎம்.
சரி பாருங்க, இப்போ தமிழ்நாடு பொறுத்தவரையும் தமிழ்நாடு குவிட் இந்தியா மூவ்மெண்ட், தமிழ்நாடு பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாயிஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா வந்து சென்னை கார்பரேஷன். சென்னை கார்பரேஷன் தான் வந்து ஃபர்ஸ்ட் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. எப்போ அப்படின்னா 1688 ஃபார்ம் ஆனது. யார் இருந்திருப்பா அப்படின்னா வெலஸ்லி பிரபு இருந்திருப்பார். சரியா? அதே வந்து வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் கார்பரேஷன் அப்படின்னு கேட்டால் லண்டன். ஓகே. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சென்னை போர்ட். சரியா? அடுத்து மூணாவது எலக்ட்ரிக் ட்ராம்பே. சரியா? நாலாவது பக்கிங்ஹாம் மில். சரியா? நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பக்கிங்ஹாம் மில். அஞ்சாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து கர்நாடிக் மில். இங்க எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து எம்ப்ளாயிஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஸ்ட்ரைக் எம்ப்ளாயிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க. இப்போ மதுரையை பொறுத்தவரை வந்து பிரிட்டிஷர்ஸ் ஆர்மியை எதிர்க்கிறாங்க. மதுரையை பொறுத்தவரை என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஆர்மியை எதிர்க்கிறாங்க. ரிவோல்ட் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ஆர்மி. பிரிட்டிஷ் ஆர்மி என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து மதுரையை பொறுத்தவரை வந்து பிரிட்டிஷ் ஆர்மி என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்கு எதுக்குறாங்க. சூலூர், கோயம்புத்தூரை பொறுத்தவரை வந்து எங்க நடக்குது, என்ன நடக்குது அப்படின்னா வந்து சூலூர் எங்க இருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர். ஏர்போர்ட் அட்டாக். இதே கோயம்புத்தூர் மெயின்ல என்ன நடக்குது அப்படின்னா வந்து ட்ரெயின் அட்டாக். சரியா? சூலூரை பொறுத்தவரை வந்து ஏர்போர்ட் அட்டாக். கோயம்புத்தூர் மெயினை பொறுத்தவரை என்ன அப்படின்னா வந்து ட்ரெயின் அட்டாக். அதே காரைக்குடி, தேவக்கோட்டை, ராஜபாளையம், ராம்நாடு அந்த ஏரியாலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபயர் பண்ணுறாங்க. ஓகே. எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி, ராம்நாடு, தேவக்கோட்டை, ராஜபாளையம் அதெல்லாம். வேலூரை பொறுத்தவரை வந்து பிரிட்டிஷ் ஆஃபீஸை வந்து ஃபயர் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. வேலூர் பொறுத்தவரை என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் ஆஃபீஸை வந்து ஃபயர் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் ஆஃபீஸ் ஃபயர்டு. ஓகே. வேலூரை பொறுத்தவரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஆஃபீஸை ஃபயர் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. ஓகே. இது எல்லாமே நடந்திருக்கு எப்போ அப்படின்னா வந்து குவிட் இந்தியா மூமெண்ட்டை பொறுத்தவரை. இப்போ தமிழ்நாடு குவிட் இந்தியா மூமெண்ட்ல லீட் யாரு அப்படின்னா வந்து காமராஜர். சரியா? தமிழ்நாடு குவிட் இந்தியா மூமெண்ட்டோட லீட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜர். 1942ல வந்து யாரு ஐஎன்சி பிரசிடென்டா இருந்தப்பா அப்படின்னா மௌலானா அப்துல் கலாம் ஆசாத். மௌலானா அப்துல் கலாம் ஆசாத். சரிங்களா? இங்கே எங்கே இப்போ இவர் காமராஜர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா மும்பை கான்ஃபரன்ஸ் போயிட்டு வந்து சென்னைக்கு ரிட்டர்ன் வந்திருப்பாரு. ரிட்டர்ன் வரும்போதே என்ன இருக்கும் அப்படின்னா வந்து கலவரம் வெடிச்சிருக்கும். ஓகே. மும்பை கான்ஃபரன்ஸ் போயிட்டு வர வந்து ட்ரெயினில் வந்துட்டு இருப்பாரு. அப்போ வந்து சென்னை அரக்கோணம்ல வந்து எஸ்கேப் ஆயிடுவாரு. ஆனால் அவர் கடைசியில் என்ன பண்ணிடுவாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணதோட வந்து 1944ல் என்ன ஆகுது அப்படின்னா குவிட் இந்தியா மூமெண்ட் வந்து முடியுது, எண்ட் ஆகுது. எண்ட் ஆஃப் குவிட் இந்தியா மூமெண்ட் 1944. ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே. சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் நமக்கு வந்து November 4 வந்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து கிளாஸஸ் வந்து போட்டுட்ருக்கோம். டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் மெட்டீரியல், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து என்னோட மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே. பாய்.